ஹாய் கைஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். உங்கள் எல்லோரையுமே வீடியோவில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னோடய 619 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலும் வளரணும். என்னோடய ஜாப் மாறினது, வீடு மாறினது, ஊர் மாறினது எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய லாங் டைம் ஆயிடுச்சு. கடைசியாக இப்போ இந்த கோட் ரிவ்யூக்கு தான் ஆக்சுவலாக ப்ராப்பராக ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இனிமேல் கொஞ்சம் ரெகுலராகவே வீடியோஸ் வரும் நம்புவோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக கண்டிப்பாக சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஆதரவு தான் நமக்கு வந்து பெட்ரோல் மாதிரி வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ எஸ், இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம அஜித் குமார், ஆல்சோ நோன் அஸ் அறிக்கை குமார் இஸ் பேக். தலைவன் வந்து நேற்று நைட் ஒரு அறிக்கை விட்டுருந்தாப்புல, கட்டபுல்லே அஜித்தேன்னு பொது இடத்துல வந்து இப்போது ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சி ரொம்ப ஒரு கோமாளித்தனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சில செட் ஆஃப் அஜித் ஃபேன்ஸ். அது வந்து உண்மையாகவே அஜித்தை அது ரொம்ப பாதிச்சிருக்கு. சொல்லப்போனால் அவர் அறிக்கை என்ன ரீசெண்டாக இந்த டிடிவி தினகரன் அவங்களோட கட்சி கூட்டத்துலேயும் சரி, அண்டு நம்ம புஷ்பா 2 ஆந்திராவில் படத்தோட க்ரூ பார்க்கும்போதே இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருந்தாங்க. இத்தனைக்கும் அஜித் படத்தோட அடுத்த ப்ரொடியூசர் குட் பேட் அக்லியோட ப்ரொடியூசர் தான் புஷ்பா 2வோட ப்ரொடியூசரும். ப்ரொடியூசரே டென்ஷன் ஆகி அஜித்திட்ட சொல்கிற அளவுக்கு இப்படி ஆகி போச்சு. அதான் நேற்று நைட்டு அறிக்கை விட்டுருந்தாரு, இப்படி என்னை கேவலப்படுத்தாதீங்க, நீங்கள்லாம் இப்படி கிறுக்குத்தனம் பண்ணனால தான் நான் ரசிகர் மன்றத்தை கழிச்சிருந்தேன், இப்போ மறுபடியும் இப்படி என் மானத்தை வாங்காதீங்க, என்னை வந்து என் பேரை மட்டும் சொல்லி கூப்பிடுங்க, கடவுளே அஜித்தே, கடவுள்னு அவர் மென்ஷன் பண்ணல, டாட். ஸோ கடவுளே அஜித்தே அந்த மாதிரி லூஸ் தாமல் கோஷம் போடாமல் ஏகே அஜித் குமார், இது முன்னாடியே சொன்னது தான். தலன் கூட என்னை கூப்பிடாதீங்க, பட் இப்போ இது புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்கள் ஃபேமிலியை பாருங்கள், நம்ம வந்து சட்டத்தை மதித்து தான் இருக்கணும். அதாவது அவரோட அறிக்கையில் அவர் கிளியராக இருக்கார், தேவையில்லாத சேட்டைகளை பண்ணாமல் சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க, இல்லைன்னா நானே உங்கள் மேலே ஒரு நாள் கேஸ் போட வேண்டிய நிலைமை வரும்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ சில தற்கொலை ரசிகர்கள் ஓகே கடவுளே அஜித்தேன்னு தானே சொல்லக்கூடாது, தெய்வமே அஜித்தே, இன்னொன்று என்னமோ பார்த்தேன், அஜித்தே தெய்வமே என்னெல்லாமோ. ஸோ அது அந்த மனுஷனை ரொம்ப பாதிச்சிருக்கு. ஏன்னா இப்போ தான் விஜய் சினிமா விட்டு போனதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் உடம்பெல்லாம் ஏற்றி இங்கிலீஷில் டைட்டில் வச்சு அடிக்கடி அப்டேட்டு இப்படி, ஏன்னா விஜய் இருந்த வரைக்கும் இவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இப்போ விஜய் போனதுக்கப்புறம் ஓகே நம்ம இனியாவது நம்ம நம்பர் 1 எப்படியாவது ஆகணுங்கிற ஒரு முன்முயற்சியில் வெளியில் வர்றாரு. வெளியில் வர நேரம் அவரை இப்படி சொந்த ஃபேன்ஸை இப்படி டேமேஜ் பண்ணுறது அவருக்கே அது சரியாக படலைன்னு நினைக்கிறேன். அண்டு நல்ல ஆள் ட்ரிம் ஆகியிருக்காரு. அது ஏன் ட்ரிம்மான்னு தெரில, அது படம் வரும்போது தெரிஞ்சிடும் எந்த லட்சணத்தில் இருக்குன்னு. பட் ரேஸ்லாம் ஓட்டுறதுனால ஓரளவு ஃபிட்டாக இருக்கணும். ஸோ குண்டாக இருந்தால் கண்டிப்பாக அந்த வண்டியிலலாம் உட்காரவே முடியாது. ஸோ இவர் உட்காந்து வண்டியெல்லாம் ஓட்டுறதுனால கண்டிப்பாக ஒல்லியாகவே ஆயிருக்காருன்னு வச்சுப்போம். அண்ட் எஸ், இதோட இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இதை யாராவது அஜித் ஃபேன்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எப்படி இப்போ அந்த தலை அப்படின்னு அவர் வந்து நீங்கள் முன்னாடி வழிபட்டுக்கிட்டு இருந்தீங்க, சும்மா எதுக்கிறதாலும் தலை ஒரு திருக்குறள் சொல்லும்போது தலைன்னு முடிஞ்ச ஊன்னு பைத்தியம் மாதிரி கத்துறதெல்லாம் அப்படி அவர் காதுக்கு போய் அவர் நீங்கள் தலைனே கூப்பிடாதீங்கன்னாரு. ஸோ இன்னமும் ஒரு 20% பேர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப பேரன்பு உள்ளவங்க. அந்த மாதிரி பேரன்பு உள்ளவங்க டீசெண்டாக நடந்துக்கோங்க. ஒரு அஜித் படத்தோட செலிப்ரேஷன் வருதுன்னா அங்கே உட்காந்து கடவுளே அஜித்தையும் தாராளமாக கத்தலாம், அது யாருனாலும் பண்ணலாம். உட்காந்து சம்மந்தமே இல்லாத இடத்துல குறுக்க இந்த கௌஷிக் வந்தாங்கிற மாதிரி இப்படி கிறுக்குத்தனமாக கத்துறது அந்த ஆள் உண்மையாக பாதிச்சிருக்கு. அதனால தான், ஏன்னா திருந்துங்கடான்னு சொல்லி எத்தனையோ அறிக்கை விட்டாச்சு. ஏன்னா மற்ற ஆக்டரோட ஃபேன்ஸ் எல்லாம் திருந்தி தான் இருக்காங்க. அதனால ஓகேப்பா நீங்கள் டீசெண்டாக பண்ணுறீங்கன்னா டீசெண்டாக பண்ணிக்கணும்னு விட்டுறாங்க. டே நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்கடா, அதனால தான் நான் அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்கேன், திருப்பி அறிக்கை விட வச்சுக்கிட்டே இருக்கீங்களேன்னு அந்த ஆளோட கண்டிப்பாக மைண்ட் செட்டில் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு அந்த நல்ல மனுஷனோட மனதை புண்படுத்துமாறு நடந்து கொள்ளாமல் இனிமே இந்த ஸ்லோகன்ஸ் அஜித்தே கடவுளே அஜித்தே, தெய்வமே அஜித்தே, தலை கலை ஏகேன்னு கூப்பிடுங்க. அவர் தான் படத்துலேயே இப்போ ஒரு பட்டமும் வேண்டாம், ஒரு இதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன நீங்கள் பட்டத்தை கொண்டாடிட்டு இருக்கீங்க?
ஸோ அப்படி நான் கேட்கல, அந்த அறிக்கையில் சொல்லியிருந்தது. ஸோ எஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நம்ம கனெக்டடாகவே இருப்போம். கொஞ்சம்